நண்பர்களாக மாறியுள்ள சஜித் நாமல் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க சபையில் தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஊழலுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு அரசு உத்தியோகர்கள் மற்றும் அதிகாரிகள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தற்போது நண்பர்களாக மாறியிருக்கிறார்கள். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கேலி ரம்புக்கல்லுவை பாதுகாத்த பொதுஜன பிரிவினர் இன்று புனிதர்களைப் போல் பேசுகிறார்கள் என்று பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜாயசிங் அவர்கள் நேற்றைய தினம் இந்த பாராளுமன்ற அமர்வின் போது தன்னுடைய கருத்தை முன்வைத்து உரையாற்றியிருந்தார். அங்கு அவர் மேலும் உரையாற்றும் போது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டிருக்கின்றன. திருடர்களையும் ஊழல் மோசடியாளர்களையும் விமர்சிக்கும் உரிமை எமக்கு உண்டு. ஏனெனில் எம் கரங்கள் தூய்மையானவை. கடந்த காலங்களில் திருடர்கள் ஊழல்வாதிகள் என்று ஒருவருக்கொருவர் தூற்றிக் கொண்டவர்கள் இன்று ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் இன்று நண்பர்களைப் போல் தோளில் கைப்போட்டு செல்கிறார்கள். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இவ்விருவருக்கும் இடையில் ஏதேனும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக என்பது தெரியவில்லை. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கேலி ரம்புக்கல்லவின் முறையற்ற மற்றும் பாவகர செயற்பாடு நீதிமன்றத்தின் ஊடாக தற்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தரமற்ற மருந்து கொள்வன விவகாரத்தில் இவருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி கடந்த பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தது. பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ, ரோஹித் அபேகுணவர்தன உட்பட பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களித்து கேலி ரம்புக்கல்லவை பாதுகாத்தார்கள். இவர்கள்தான் இன்று புனிதர்களைப் போல் பேசுகிறார்கள். ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று கலக்கமடைந்து ஒன்றிணைந்திருக்கிறார்கள். ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எவ்வித மாற்றம் கிடையாது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவோம். மேல் மாகாண ஆணையாளருக்கு எதிராக தமது அரசாங்கத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிடுகிறார். கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமையுண்டு என்பதை அவரிடம் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். முதலில் ஆட்சியை கைப்பற்றுங்கள், பின்னர் அடுத்த நடவடிக்கைகளை பார்க்கலாம். மேல் மாகாண ஆணையாளர் சட்டத்தின் பிரகாரமே செயற்பட்டிருக்கின்றார். ஊழலுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு அரசு உத்தியோகர்கள் மற்றும் அதிகாரிகள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அரசு அதிகாரிகள் மத்தியில் அரசியல் வேறுபாடுகள் உண்டு. அது அவர்களின் தனிப்பட்ட விடயம். அது எமக்கு அவசியமற்றது. இருப்பினும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சிறந்ததாக அமையும் செயற்பாடுகளுக்கு அரசு உத்தியோகர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பெரும்பாலான அரசு உத்தியோகர்கள் மாறுபட்ட அரசியல் நிலைப்பாட்டோடு அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்படுகிறார்கள். இதனை நாங்கள் வரவேற்கிறோம் என்பதாக நேற்று தினம் மஹிந்த ஜாயசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம்.